ஹாய். சண்டே ரொட்டீன் பார்க்கலாமா? காலையிலேருந்து நல்ல மழை, அது கூட வந்துட்டு நல்ல பயங்கர காற்று. காற்றுக்கு அதுக்கும் கரண்ட்டை வேறு அப்பப்போ ஆஃப் பண்ணிட்டானுங்க. கிளைமேட்டுக்கு அதுக்கும் சரி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி சிக்கன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட மசாலாலாம் சேர்த்து நல்லா பிரட்டி குழம்பு கூட்டி வச்சாச்சு. எப்போவுமே சிக்கன் குழம்பு பொறுத்த வரைக்கும் குழம்பு இறக்க போகும்போது மிளகு, சீரகம், சோம்பு 3மே வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா அதோட குழம்பு டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு அதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு டீப் ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதுக்கு மசாலாலாம் போட்டு பிரியாணிலாம் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணியில் இன்றைக்கி என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் செய்வேன். இன்றைக்கின்னு பார்த்து சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். சரி மழை டைம்னால வெளியே போக முடியல, அதனால் சாப்பாட்டு அரிசியிலே செஞ்சுட்டேன். அதனால் அதுதான் ஒன்று தான் குறைய தவிர மற்றபடி பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கூட வந்துட்டு எக்கும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான்.